சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, வழிபாட்டு இடத்தை தூய்மையாக வைத்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பெருங்களத்தூர்லேருந்து சசி அப்படிங்கிறோம். பொதுவாக பழைய காலத்து முறை ஆகமங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த காலத்து முறைகளோடு நாம் ஒத்து வைத்து எண்ணுகிற பொழுது இரண்டும் ஒரே பலனை தரக்கூடிய, அதுதான் அதில் உள்ள விசேஷம். என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் எப்படி தூய்மை பண்ணுவாங்க, இட தூய்மை பண்ணுவாங்கன்னா முதல்ல சமதளப்படுத்துவாங்க. இப்போ நம்ம ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஆகமங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதில் அந்த காலத்தில் மேடு பள்ளமாக இருக்கும். அதனால் முதல்ல சமன்பாடு பண்ணுவாங்க. அதோடு மாத்திரம் இல்லாமல் பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, சாணி தெளித்து அதை கரைச்சி மொழுகி சமன்பாடு பண்ணியிருக்கா அந்த இடத்த. அது அன்றாடம் தேய்மானம் மேலே நடக்க அந்த வழவழப்பு தன்மை வரும். அது மாதிரி பண்ணியிருக்கா. கோயில்களில் தான் கருங்கல் தலைவரிசை போட்டிருக்கா அந்த காலத்தில். அதனால் பொதுவாக வீட்டை பொறுத்த வரைக்கும் இட தூய்மை அப்படிங்கிறது பழைய காலத்தில் சாணி தெளித்து சமதளம் பண்ணி அது மேலே கோலம் போடுற வழக்கம் இருந்திருக்கு. அந்த கோலமே ஒரு தூய்மையாக கருதப்படுவதாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொல்லியோ, அந்த மஞ்சளை தெளிப்பாங்க. இதுவும் ஒரு தூய்மை சார்ந்த ஒரு தன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூய்மையை இப்போ தற்காலத்தோடு நாம் ஒத்து பார்க்கிற பொழுது சமதளம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எதுக்காக சமதளம்ங்கிறதுவா அப்படிங்கிற வார்த்தையே இருக்குது ஆகமத்தில். குண்ட சம்ஸ்காரத்தில் வரும் சமதளம்ங்கிறதுவா அப்படின்னு. அதுமாதிரி சமதளமாக இருக்குது இப்போது. அதனால் அது நமக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடாது. ஆதியில் உள்ள விஷயத்தை எதையுமே மாற்றக்கூடாது. இருந்தாலும் அந்த சமதளம்ங்கிறது இயல்பாக இருக்குது. அதனுடைய பிரயோஜனத்துவம் கருதி நாம் அனுஷ்டானம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சாணி போட்டு முழுகிறது அப்படின்னா கோமயேன லேபயித்வா அப்படின்னே இருக்குது. ஆகமங்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காது. அது பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ அந்த மாதிரி தூய்மை செய்யக்கூடிய சாதனங்கள்லாம் இப்போ நிறையா பார்க்குறோம். தரையினை தூய்மை செய்வதற்கு நிறைய சாதனங்கள்லாம் வந்திருக்கு. அதை வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஆன்மீகம் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போல்லாம் கோலம் போடாமல் ஸ்டிக்கரில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சமாவது ஒரு அரிசி மாவில் மிக இடத்தை கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டு அரிசி மாவுனால் கோலம் போடணும். அதில் என்ன அப்படின்னா, எறும்புகளுக்கு அது உணவாகும். ஒரு எறும்பு பொதுவாக ஒரு புண்ணிய பாவம் அப்படிங்கிறதுனால தான் மனிதனுக்கு எல்லா துன்பமும் வருது. புண்ணியம் அதிகமாக இருந்தால் குறைந்த உழைப்பில் அதிகமான பலன், நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். பாவம் நாம் அதிகமாக பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன் நமக்கு வராது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, குறைந்த ஒரு செயலை செஞ்சுட்டு அதிகமான ஒரு பலன் நமக்கு வரா மாதிரி பூஜையில் உள்ள எல்லா காரியங்களையுமே அந்த காலத்தில் தொகுத்துருக்கா. இப்போ ஒரு எறும்பு போய் அந்த அரிசி மாவில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வயிறு இருக்குது. அது வயிறு நிறைய சாப்பிட்றது. அது மாதிரி நிறைய எறும்புகள் இருக்குது. அது உலகத்தில் ஒரு உயிரினம். அப்படி இருக்கும்போது அது ஏகப்பட்ட பேருக்கு அந்த வயிறு நிரம்பி போகிறது அந்த கோலம் போடுறதுனால. அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சுத்தம் பண்ணுறதுலேருந்தே ஒரு புண்ணியம் வருது பாருங்க. அதை மாதிரி பல பேருக்கு சாதம் போட்ட பலன் அதனால் வருது நமக்கு. அதனால் இந்த அரிசி மாவில் நான் சொல்கிறேன், அரிசி மாவில் தூய்மைப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள் இடத்தை. அது நம்ம பூஜை அறைகளில் செய்யலாம். அந்த ஒரு சுத்தமானது நமக்கு ஒரே நேரத்தில் 2 பலனை தரும். அதனால் நம்ம சாணி தான் தெளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பழைய காலத்தில் இப்படி ஒரு முறை வச்சுருந்துருக்கா. அது அந்த காலத்துக்கு தக்கவாறு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அதே தூய்மை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன சமன்பாடு, சமதளம்ங்கிறதுவான்னு சொல்லியிருக்கிறதுனால சமன்பாடு பூமி இருக்குது. ஆனால் இந்த கோலங்களையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டாம். கண்டிப்பாக அதை நம்ம பின்பற்றலாம். முடிஞ்சால் பஞ்சகவ்யம் சாதிக்கலாம்னா என்னென்னா,
ஒவ்வொரு தடவையும் நம்ம மாத்துல பூஜை நடக்கிற போது பஞ்சகவியம் அப்படிங்கிறது பசுமாட்டினுடைய கோமயம், கோஜலம் இதெல்லாம் வந்து நம்ம புரோக்ஷணமாக பண்ணலாம். கொஞ்சமாவது தெளிக்கலாம் அந்த பூஜை அறை வரைக்குமாவது. அப்படி தெளித்தால் அது வந்து ஒரு தெய்வீக சாநித்தியத்தை, அதுக்கு பின்னணியில் என்ன தகவல் இருக்குங்கிறது அதெல்லாம் ரிஷி புரோக்தம். ரிஷிகள் வந்து 5000 வருஷம் வாழ்ந்தவா. அவள் வந்து ஒரு மனித ஆயுள் வந்து அவளுக்கெல்லாம் வந்து அல்பம் மாதிரி, ஜீவிதம் அல்பமே வச்சேன். நாம் ஈய பார்க்குற மாதிரி ரிஷிகள் நம்மளை பார்க்குறா. அது மாதிரி 1000 நன்மைகள் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். நாம் இதுதான், இதுக்கு பதிலாக இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆன்மீக நடவடிக்கை எதையுமே நம்ம வந்து மாற்றிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான தன்மை இல்லை. அதனால் பூஜை அறை வரைக்குமாவது இந்த கோமயம் கோஜலம் கலந்த இந்த ஜலத்தை கொஞ்சமாக தெளிக்கலாம். மஞ்சள் பொடியால் தூய்மை பண்ணலாம். இந்த மாதிரி கோலம் போடலாம். இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்த தூய்மை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாக இருக்கிறது.